கரடி எங்கேயாவது உட்காந்துருக்குங்க. நெல்லெல்லாம் பார்த்து எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இதுக்குள்ளே வந்து ஒரு கிராமம் இருக்குது. ஆமாம், இங்கே யானை இதெல்லாம் என்ன இதுதான் இப்போதான் வந்துட்டு இப்போ தான் வந்துச்சுங்களா? இங்கே நிறையா இருக்குது ஆனை. ஐயோ, சாயங்காலம் ஆனை வந்துடும். சாயங்காலம் ஆனால் வந்துடும். அது இந்த சீசனுக்கு பலாக்காய் சீசனு தான். எங்களுக்கு இதில் இந்த குடும்பலாக விளைந்தா ஒரு 6 மூட்டை 7 மூட்டைலாம் விளையும். அதெல்லாம் செத்துருச்சு பாரு. அங்கே பாருங்க, அந்த தண்ணியில குடுத்தும் அதுக்குள்ளே மூத்திரத்தெல்லாம் மோந்து எல்லாம் பண்ணிட்டு அந்த தண்ணி. அப்போ ஆடி போய் ஆவாணி வந்து பட்டாசி வராதுக்குள்ளே அப்படியே ஒரு ஒத்தையடி பார்த்த மாதிரியே தான் இருக்குமாம்மா. இதுக்குள்ளே இப்படியே இறங்கி அந்த இடத்துல போய் அப்படியே உள்ளே போகணும் மாட்டிருக்குங்க. அவரால் வந்து நடக்க முடியல. ஸோ யாராவது இருந்தாங்கன்னா பேசுனாங்கன்னா எதாவது பேசிட்டு வருவோம். இல்லை முறைச்சி பார்த்தாங்கன்னா நம்ம திரும்பி அப்படியே வந்துடலாம். இப்படி அப்படியே டவுனில் இறங்குது. இதுக்குள்ளே ஏறுறதும் இறங்குறதும் கஷ்டம்தான். இதில் எப்படி மக்கள் அன்றாட தேவைக்கு வாங்க வராங்க அப்படின்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு ரிவரு, அதாவது ஒரு ஓடை. அப்படியே அங்கேருந்து வர ஃபால்ஸ் அப்படியே வந்து இங்கே வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி அப்படியே போகுது. நம்ம இதை கிராஸ் பண்ணி இந்த பக்கமாக போகணும். இதுக்குள்ளெல்லாம் பார்த்து தாங்க போகணும். ஏன்னா சிறுத்தை, கரடி இதெல்லாமே இங்கே நிறையா இருக்கும். காஃபி பிளான்ட்டுங்க இதெல்லாமே. அக்கா பாருங்க, இது ஏதோ விலங்கு வந்து அப்படியே எல்லாத்தையும் களைச்சிடுச்சு. கொஞ்சம் தண்ணி கொடுப்பீங்களா? அதாங்க. எங்கேயுமா போனாங்க எல்லோரும்? இப்போ இங்கே மக்கள் இருக்காங்களா இல்லைங்களா? எத்தனை வீடுங்கம்மா இருக்குது? இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே நடந்து வரோம். நீங்கள் இப்போ மெயினுக்கு போகிறதுன்னு எந்த வழியில் போவீங்க? எனக்கு கொய்யும் வராதுல்ல. ஐயோ, பழத்தை இருந்தது புள்ளைய இதை தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அதோட இது இந்த காலம் போயிடுச்சு. சோறு சாப்பிட்றதுக்கு விடுறதில்ல. நீங்கள் ஆஸ்பத்திரினா எங்கே போகணுங்கம்மா? நீங்கள் குன்னூர் தான். குன்னூர் போகணும். ஆனால் ஃபுல்லாக வந்துருக்கு. இந்த ரோட்டில் நடந்தே வர முடியாது. இப்போதான் பிறந்திருப்பாங்களாட்டுக்கு. எத்தனை மாதங்க்கா? 3 மாதம். சேடா 4 மாதம் 4 மாதம் ஆகுது. சரிடா தங்க. சரி. ஹாய், உங்கள் பேர் என்ன? பேர் சரியா? நீ பேசலைங்களா? சரி. சரிங்க. சரி. இதில் எப்பவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குமாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இதோட இங்கே இருக்கிற கிராமங்கள், இங்கே இருக்கிற வீடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் மண் தடத்தில் வந்து நம்ம அப்படியே அடுத்த ஏரியாவை நோக்கி அப்படியே பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இதுக்குள்ளேயும் வீடுகள்லாம் அங்கங்கே கட்டியிருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. பார்ப்போங்க. முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் ஏங்கண்ணா தடம்? இப்படி தான் இருந்துச்சுங்களா? பார்த்து ஓ, பில்லூர் டேம். அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து அரிசி பருப்புலாம் கடத்திட்டு வந்திருக்காங்களா? ஓ, அப்படி சொல்கிறேன். கொண்டு வராங்களா? அதான் கடத்தி எடுத்துட்டு கட்டி ஆளுக தான் 20 பேர் 30 பேர் 40 பேர் போய் இங்கே செலவு காட்டு வழியே கொண்டு வந்திருக்காங்க. அதான் இங்கே கொலக்கொம்பை கொண்டு இருக்காங்க. கொலக்கொம்பை தான் சந்தை. குன்னூர்லாம் இல்லை. இப்போ எங்கள் தாத்தா பாட்டியா அந்த டைமில் கொலக்கொம்பை தான். அங்கே தான் இந்த அரிசி பருப்பெல்லாம் விற்பாங்க. அப்போ இங்கே மேட்டுப்பாளையத்தில் தூக்கிட்டு வந்திருக்காங்க. மாடு வச்சுருக்காங்க. மாடுன்னா பொதி மாடு வச்சு, அப்புறம் குதிரை அதில் வச்சு வெள்ளைக்காரங்காலத்துக்கு முன்னாடி. சரி. அப்போல்லாம் இந்த பாலாகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இந்த வழியில கொண்டு வந்து இதே மாதிரி தான் காட்டு வழி தான். இப்போ அதில் போட்டது தான் இந்த ஃபுட்பாத்தலாங்க. பழைய காலத்தில் போட்டது தான். இப்போல்லாம் போடலைங்க. அவங்க சொன்னாங்க அந்த இதில் இருந்து ரோடு இருக்கிறாங்க. ரோடு இதுதாங்களா? ஓ, இருந்து அந்த ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கோம். அன்னைக்கு நாங்கள் வரும்போது சத்தம் போட்டே வந்தாங்க. ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் இதுக்கு ரேஷன் பொருள் வாங்குறதுங்க. அப்போ என்னங்கன்னு கேட்டோம். பள்ளத்தில் யான் நிற்குது, அதனால இங்கே யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறேன்ட்டு அவங்க ஒரு பாஷையில் வந்து சத்தம் போட்டே வந்தாங்க. அதை கேட்டோன்னே அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் தான் இந்த கிராமத்துக்கு முதல்ல
மலை கிராமம்னு ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த கிராமத்தை அப்படி எடுத்துனா ம் அப்பெல்லாம் யானைனா கொஞ்சம் பயமா யானைன்னா என்னன்னா இப்படி அசால்ட்டா சொல்றீங்க அப்படின்னு நான் உள்ள போய் ஏறி நின்ட்டேன். இங்க மரம் செடியில உடச்சிட்டு இங்க நின்று இருந்ததுங்க. அவங்க வந்து ரேஷன் பொருள் வாங்க போறாங்க. ஓ இந்த குட்டையில் இருக்கிறவங்க இங்கே தான் வராங்க ரேஷன் இங்கே தான் வராங்க. அங்கே போனாங்கன்னா நல்லா சௌகரியமான ஏரியா போகலாம். இங்கெல்லாம் வந்து யானை நிற்பிங்களாமா, இங்கேயேவா? 10 நிமிஷம் 20 நிமிஷம் நின்று போகலாமா ஓ நைட்டில் வந்து இந்த இடத்துக்கு. ஓஹோ அதுக்கப்புறம் போகிற வழில சிறுத்தையோட வேஸ்ட் நிறைய இருந்தது. அது சிறுத்தையோட வேஸ்ட்னா என் தம்பி தான் சொன்னேன். எப்படின்னா அந்த முடியோடு இருந்தது. கரெக்ட். இப்போ நம்ம வரும்போது கூட 2 இடத்துல பார்த்தேங்க அதை. கரடியோடது வேற மாதிரி இருக்கும். சிறுத்தை வந்து அப்படியே முடியோட சாப்பிடுது. ஓ அந்த முடியா அப்படியே கருப்பு கலர்ல. ஆமாம் ஆமாம். இது கொஞ்சம் மலையில் கரைஞ்சி முடியெல்லாம் தெரிஞ்சுது. நான் நினச்சி சரி வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த காலத்தில் இப்படி தான் கல் மட்டும் அடுக்கி கட்டியிருக்காங்க. ஆமாங்க. எப்படி நீங்கள் கட்டுமான பொருள் கொண்டு வர முடியாது இல்லை, கல் இங்கேயே உடச்சுக்கிறாங்க. மண் அப்படியே பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கிறாங்க. எடுத்து அவ்வளோதான். கரண்ட்டும் ரோடு வசதி இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இல்லை. அதுக்கு வழியும் இல்லை. இந்த ரோட்டில் வந்தும் போக முடியாது, ஒரு மினி பஸ் கூட ஓட முடியாது. இந்த வீட்டில் ஒரு சின்ன பாப்பா இருந்துச்சு இல்லைங்களா? இங்கே இருக்காங்க மேலே. ஓ இப்போ இங்கே இல்லைங்களா? குடி இல்லைங்களா? இல்லை இருக்காங்க மாமியார் வீட்டில். நாய்க்குட்டீஸ் இந்த ஏரியாவோட பாதுகாவலர்கள், இன்ஃபர்மேஷன் சொல்கிற ஆட்கள், ஏஜென்ட். இல்லைங்க நாயில இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ம் எத்தனை நாயினாலும் வளர்த்திக்குவாங்க. ஏங்கண்ணா பொசு பொசுன்னு இருக்கு. ஆளுகளை பார்த்தா சத்தம் போடுறது இல்லைங்க. ஆனால் மிருகம் வந்தால் சத்தம் போடும். எல்லாம் சரசரன்னு ஓடுதுங்க. ம் எல்லாம் இப்போ எப்படி பிடிச்சிட்டு வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி அங்கே போய் நல்லா குலைக்க ஆரம்பிச்சுட்டா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் அதான் இங்கே கிடைக்கிற தகரம் இதெல்லாம் அப்படியே பழசு தான். அப்படியே அதை வச்சு கோழிக்கும் ஆடுக்கும் எல்லாத்துக்குமே போட்டு அவங்களுக்கும் கட்டிக்கிறாங்க. என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு அப்படியே அவ்வளோதான். இங்கே பாருங்க, கட்டில் உடஞ்சி போன கட்டில், அதான் கேட்டு உடஞ்சி போன. வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. அதான் இவங்களுக்கு அந்த பொருள் தான் நல்ல பொருள். கேட்டாக பண்ணிட்டு மூங்கில் குச்சி வேலி, இந்த கல்லே வந்து செவுரு, அவ்வளோதான். மண் சிமெண்ட்டு. ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கீங்க? எங்கடா ஓடுறீங்க டே? சரி 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 ஓகே போகலாம். அதை போய் எதுக்கு துரத்துதுங்க? நல்லா சுற்றி பாருங்க நாய்க்கு. சரிண்ணே பிரதீபா, நீங்கள் இங்கே மேலே படிக்கிற ஸ்கூலில் எத்தனாவது? ஒன்றாவதா? உன் பேர்? வரும். நீ எத்தனாவது படிக்கிற? 5ஆவதா? இங்கே ஆனப்பழ ஸ்கூல்லையா? டெய்லி எப்படி தனியாக போயிட்டு வந்துடுவியா? 2 பேரும் சேர்ந்து தான் போவாங்களா? 2 பேரும் சேர்ந்து போவீங்களா? நடந்து எப்படியே போயிட்டு வந்துடுவீங்க? பயம் இல்லை? எங்களுக்கு எதுக்குடா பயம் அப்படி, எங்கள் ஊர்ரா அது. சரி ஓகே. பயம் நான் அப்படி சொல்ல, கொஞ்சம் காட்டு வழி நடந்து போகிறோம்ல அது. அதான் கவர்மெண்ட் வீடே கட்டினாலும் தார்ச்சி வீடு கிடையாது. மேலே இதுதான் எல்லா வீடும், சுற்றியும் செவரு, அவ்வளோதான். இதுக்குள்ளே எங்கேயே போகுது? நம்ம இதில் போகணுமா? சரி போ. ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறேன். படிக்கட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏறுறீங்க. அவங்க யார்கிட்டயோ பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்படி தாங்க ஏறி வரணும். இதுதான் அனிமல் வரும்ல, சவுண்டு கேட்கும், சத்தம் போடுவாங்க. அதான் இவ்வளோ தாங்க இந்த ஊர். இது ஒரு ஊர், ஒரு 5-10 வீடு தான் இருக்கும். அப்படியே இந்த மலையோடைய கீழே இருக்காங்க. 60 வீடு அங்கங்கே பிட்டு பிட்டாக பிரிஞ்சு 20 இருக்காங்க. 20 கூட இல்லை, 5-10. அதில் மிஞ்சி போனால் 1 2 3 4 5 6 ஒரு 8 வீடு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வரும் பழத்தாக்கு. அதான் இந்த டவுன் ஃபுல்லாகவே சேர்ந்தது தான் ஆனப்பள்ளம் அப்படின்ற. உங்களுக்கு காட்டணும் இல்லைங்க? அதான் அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட
இந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் காங்கிரீட் கொஞ்சம் போட்டிருப்பாங்க போல். ஃபுட்பாத் போடுறாங்களாம். ஓ, இது வரைக்குமா? இப்போ நம்ம ஃபுட்பாத்துன்னு சொல்லி நடந்து வந்தோம் இல்லைங்க? ஆமாம். அதுவே இப்போ ஒரு வாரம் தான் ஆச்சுங்க நம்ம போட்டு. ஓஹோ. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் மழை காலம் அது இதுன்னு வரும்போது கரெக்ட். அதான் கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம போன ரோடா அது? ஆமாம். இங்கே வந்துட்டோம். ஹாஸ்டலு இது ஹாஸ்டலா? ஆனால் இயற்கையாக வாழ்கிறதே ஒரு சுகம் தாங்க. இதில் என்ன இப்படி இருக்குது? இவங்க தோண்டி விட்டுருப்பாங்களா இல்லை வேறு ஏதாவதா? தோண்டி விட்டுருப்பாங்க இங்கே. இல்லை அவ்வளோ சீக்கிரம் அது பெரிய விலங்கு வராதுங்க. வராது. இல்லை இந்த காட்டுப்பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பறைக்கும்ல? அது பறச்சிடலாம். ஓ, நம்ம ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். இது ஸ்கூல் இல்லை, இது ஹாஸ்டலா? ஸ்கூலுன்றது அதுதான் ஸ்கூலு. ஆமாங்க, விடுதின்னு போட்டிருக்காங்க வேறு. இயற்கையான வாழ்க்கை. செம்மையாக இருக்குங்க அது. அதுக்குள்ளே கொஞ்சம் வீடு இருக்குது. எங்கே அதுக்குள்ளேயா? ஆமாம். தடம் வேறு லெவலில் இருக்குதுங்க அது. இதில் போடுறது அசாதாரணமான விஷயம் இல்லைங்க. பாருங்க எப்படி இறங்குதுன்னு. இதுக்குள்ளே இப்படியே இறங்கி அந்த இடத்துல போய் அப்படியே உள்ளே போகணும் மாட்டிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுக்குள்ளே வந்து ஒரு கிராமம் இருக்குது. ஆமாம், இந்த கிராமத்துக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த மலையை ஒட்டியே தான் அப்படியே இறங்கி போகுது. இப்போ தான் கொஞ்சம் குடஞ்சி ஒரு சின்னதாக நடக்கிற தடம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஒத்தையடி பார்த்த மாதிரியே தான் இருக்குமாம்மா. நம்ம வந்து இப்போ தனியாக தாங்க இதுக்குள்ளே இறங்கி போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா அவரால் வந்து நடக்க முடியல. அவருக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் வந்து நான் அங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த வில்லேஜ் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அதனால் இந்த வில்லேஜுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இப்படியே தான் இறங்குது. அப்படியே இங்கே வந்துட்டு இந்த ஆற்றையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வருங்க. எப்படி இறங்குது வருங்க. அப்படியே ஆற்றை கிராஸ் பண்ணி மறுபடியும் ஏறி அந்த பக்கம் அந்த கிராமங்கள் இருக்குங்க. நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது இருந்தாங்கன்னா பேசுனாங்கன்னா ஏதாவது பேசிட்டு வருவோம். இல்லை முறைச்சி பார்த்தாங்கன்னா நம்ம திரும்பி அப்படியே வந்துடலாம். இங்கெல்லாம் வந்து ஒரே அனிமல்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாங்க. இங்கே பாருங்கள், இப்படி அப்படியே டவுனில் இறங்குது. இதுக்குள்ளே ஏறுறதும் இறங்குறதும் கஷ்டம்தான். இதில் எப்படி மக்கள் அன்றாட தேவைக்கு வாங்க வராங்க அப்படின்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படியே காலே அப்படியே நடுங்குதுங்க. ஏன்னா இப்படி செங்குத்தில் இறங்குது. இது வந்து ஒரு ரிவரு, அதாவது ஒரு ஓடை. அப்படியே அங்கேருந்து வர ஃபால்ஸ் அப்படியே வந்து இங்கே வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி அப்படியே போகுது. நம்ம இதை கிராஸ் பண்ணி இந்த பக்கமாக போகணும். நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா இதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே அங்கேருந்து மேலே வந்து இறங்கி வந்தோம். வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் அப்படியே ஏறி நடந்து போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ போகிறது வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் சிறுத்தை இதெல்லாம் படுத்துருக்குங்க. அதனால் எப்போது எங்கே போனீங்கனாலும் தனியாக போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அவர் கூட வந்தார். இது என்ன எதனுடைய வேஸ்ட் மாதிரி தெரியுது. ஆனால் அவரால் முடியலன்னு சொன்னதுனால சரி வேறு வழி இல்லை, நீங்கள் மறுபடியும் எப்போ வருவோம்னு தெரியாது, அதனால் நம்ம அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிடறேன். ஸோ ஆற்று வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வழியெல்லாம் தண்ணி வருமாமாங்க. அவங்க சொன்னாங்க இது ஃபுல்லாகவே நம்ம இப்போ நான் சென்டரில் நிற்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் நிற்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறு தாங்க. ஃபுல்லாக ஆறு. இது வரைக்கும் தண்ணி மேலே போகுமா. என்னென்னோ சவுண்டு கேட்குறது. இங்கே இதெல்லாமே தண்ணி வர வழி தாங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் அந்த கிராமத்துக்கு நம்ம வந்து போகணும். ஐ மீன் அந்த ஊர் இருக்கிற இடத்துக்கு வந்து போகணும். இங்கே வந்து ஒரு 10 குடும்பங்கள் வீடு ஏதாவது சம்திங் இருக்குன்னாங்க. அதனால் அவங்களையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா, இங்கே வருங்க. இங்கேருந்தும் தண்ணி வருதுங்க. வேறு மாதிரி இருக்குல்ல. ஆமாம். ஆனால் நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே இறங்கி வந்தோங்க. அங்கேருந்து இறங்கி அப்படியே வந்து இந்த பக்கமாக வந்து இப்படி வந்துட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் அப்படியே தண்ணி இந்த பக்கம் தனியாக கொட்டிகிட்டு இருக்குது. செமையாக இருக்குல்ல. நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த மேலே அப்படியே ஏறி போனால் தாங்க அந்த கிராமம் வருது. நம்ம அப்படியே போகலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மக்கள் இதில் வந்து போய் ஒரு மிளகாத்தூள் வாங்குறதுனால ரொம்ப கஷ்டம். வருங்க,
இந்த விசில் அடிக்கிறது நம்ம அங்கங்கே காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது இருக்குங்க. ஸோ கூந்தப்பனை இது வந்து கூந்தல் மாதிரி இருக்கிறதுனால இந்த பனையை வந்து கூந்தப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. கூந்தல் பனை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லா ஹைட்டாக வளரும் இந்த மரம். கொஞ்சம் தான் குழந்தைங்க இருந்தாலுமே உருண்டு கீழே தான் போயிடுவாங்களாட்ருக்குங்க. பாருங்க அப்படியே கீழே டீலாக தாங்க. இதுக்குள்ளெல்லாம் பார்த்து தாங்க போகணும். ஏன்னா சிறுத்தை கரடி இதெல்லாமே இங்கே நிறையா இருக்கும். அதனால் கீழேயும் கொஞ்சம் குமிஞ்சு பார்த்துட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். எல்லாம் காஃபி பிளான்ட்டுங்க இதெல்லாமே. ஏன்டா இப்படி திருன்னு முடிச்சுட்டு போகிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. கரடி எங்கேயாவது உட்காந்துருக்குங்க. நெல்லெல்லாம் பார்த்து எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இப்படி நிமித்துட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. பெரிய மரம் விழுந்துருச்சு, அதை கட் பண்ணி வழி செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ளே எங்கேயோ போய் பழம் பழுத்து விழுந்துருக்கு பாருங்கள். சரி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரும். இங்கே வந்து ஒரு வீட்டுக்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகுது. கோழியா? நானே பயந்துட்டேன். சரிடா சரி, ஓகே 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 ஓகே. நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கா எப்பவுமே நாயெல்லாம் குலைக்காது, இந்த இடம் நாய் குலைக்க ஆரம்பிக்குது. ஏதாவது இருக்க போகுது சாமி. அக்கா பாருங்க, இது ஏதோ விலங்கு வந்து அப்படியே எல்லாத்தையும் களைச்சிடுச்சு. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுப்பீங்களா? ஆமாங்கம்மா. அந்த கிராமத்துக்கு வந்தோங்க, அந்த கிராமத்துக்கு வந்தோம். அப்படியே இங்கே ஏதோ வீடெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான் சரி. அதாங்கம்மா. எங்கேயுமா போனாங்க எல்லோரும்? சரிங்கம்மா. இப்போ இங்கே மக்கள் இருக்காங்களா இல்லைங்களா? இங்கே இருக்கிறாங்க. இருக்காங்க. இங்கே எத்தனை வீடுங்கம்மா இருக்கு? இங்கே இங்கே இதுக்குள்ளேயே 10 வீடு இருக்குதுங்க. 10 வீடுங்களா? அங்கெல்லாம் தெரியுறது இந்த ஊருக்கு சேர்ந்ததாங்களா? சரி சரி சரிங்கம்மா. இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே நடந்து வரோம். நீங்கள் இப்போ மெயினுக்கு போகிறதுன்னு எந்த வழியில் போவீங்க? இப்போ நாங்கள் நடந்த வழி அதே வழியை தான் போகணுங்க. ஆமாம் ஆமாங்க. அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதுக்கே முடியல. அதான் அதாங்கம்மா. எனக்கு கொய்யும் வராதுல்ல எங்க. ஐயோ எப்படிங்கம்மா, என்னாச்சு? அது என்ன முதல்ல இப்படி படுத்து இருந்தது புள்ளைய இது தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருந்தேன். இது பிசுக்குன்னு போயிடுச்சு. அப்ப அதோட இது இந்த கேலம் போயிடுச்சு. இந்த கேல கூட கொஞ்சம் கொஞ்சம் நடப்பீங்க, ஆனா கை வராது. ஒண்ணுமே சரியாது. நம்ம இந்த கையை பிடிச்சி தூக்குனாதான் உண்டு. இது தூக்குனதான். அதான் அதான் அதான். இப்படி வருது கொஞ்சம் கொஞ்சம் வருது. இப்படி அதாவது இப்படி மேலே தூக்க முடியறது இல்லை. தூக்க முடியல. சோறு சாப்பிட்றதுக்கு விடுறதில்ல. நீங்கள் ஆஸ்பத்திரினா எங்கே போகணுங்கம்மா? நீங்கள் குன்னூர் தான். குன்னூர் போகணும். திடீர்னு ஏதாவது லைட்டாக ஏதாவது கடிச்சதுன்னா கூட இங்கேருந்து குன்னூர் போகணும். இப்போ நாங்கள் வந்த போடுறாங்க. ஐயோ முதல் கலாத்துல தூக்கிட்டு போவாங்க. தோட்டில் கட்டி இதுக்குள்ள பழக்க வச்சு போவாங்க. எந்த வழியில் போவீங்க? இப்போ ரோடு வழியாக தான் தூக்கிட்டு போவீங்களா? இந்த ரோடு தான் மட்டத்துக்கு போகணும். சரி சரி சரிங்க. அந்த பில்லூர் மட்டம்னு சொல்லுவாங்களா அதுங்களா? அங்கே போகணும். நீங்கள் அங்கேருந்து மறுபடியும் குன்னூர் கூப்பிட்டு போகணும். நீங்கள் பில்லூர் மட்டம் போனால் தான் உங்களுக்கு இந்த வண்டி வசதியெல்லாம் இருக்குது, இல்லைன்னா இல்லை. ரொம்ப கஷ்டம் தான். ஜீப்பு வரும். அதான் ஜீப்புனாலும் நீங்கள் அப்போ அந்த ரோட்டுக்கு போகணும்ல, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். தண்ணி சாப்பிட்றாங்க. பைப் இருக்குது. சரிங்கம்மா, நான் பிடிச்சிருங்கம்மா. நம்மள ஒன்று உட்கார வச்சுட்டு அந்த மாட்டுக்கு போயிருக்கிறாங்க. குழந்தை எல்லாம் அடிச்சுட்டு. எதுக்கு போயிருக்காங்க? இங்க சும்மா தான். இப்போ மகா வீட்டுக்கு இதுக்குள்ளேயும் வீடு இருக்குங்களா? காட்டுக்குள்ளே வீடு கட்டிக்கோங்க, நாங்க வீடு கடன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா சரின்ட்டு நாங்க அவங்க காட்டுக்குள்ள இது எங்க காடு, இதுல எங்க வீடு.
சரி சரி இது அவங்க காடு அவங்க வீடு அங்கேயும் ஒரு வீடு அங்கே ரெண்டு வீடு 3 வீடு இருக்குது. சரி 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 ஆனால் ஃபுல்லாக வந்துருக்கு. ஃபுல்லா இருக்கும். இந்த ரோட்ல நடந்தே வர முடியாது. இன்னும் நாங்கள் வந்து ரோட்டில் நடந்தே வர முடியாதுங்களா? முடியாது. சரி 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 சரிங்க. யார் வர்றாங்க இப்பதான் வர்றாங்க. இந்த குரங்கோடு சாமி அதை பேர் உலகெல்லாம் தூவி இதெல்லாம் பேர் இப்படி பண்ணி குரங்குங்களா அது? மண்ணில எடுத்துட்டு போய் இதெல்லாம் அந்த தண்ணில கொடுத்தும் அதுக்குள்ளே மூத்திரத்தெல்லாம் மோங்க எல்லாம் பண்ணிட்டு அந்த தண்ணி அந்த தண்ணி குடிக்கவே கூடாது. மூடி போட்டு மூட மாட்டீங்களா? மூடிதான் எடுத்து வீசிடுது. வீசிடுது. மேலே கல்லுக்குது வச்சாங்கக்கா? கல்லு இங்கே கல் ஒரு கல்லுக்குது வச்சாலும் அதை பிடித்து எடுத்தே சரி சரி. இப்பதான் பிறந்திருப்பாங்களாட்டுக்கு. எத்தனை மாசம்க்கா? 3 மாசம் ஆச்சு. 3 மாசம். சேடா சேடா சரி 4 மாசம் ஆகும். 4 மாசம் ஆகுது. சரிடா தங்க. சரி சரி. இப்படி போயிட்டாங்க இது இப்படி பண்ணினா நான் என்ன செய்வேன்? அதான் அதான் கேள் நடக்கிறதுக்கு முடியும். இது தடிய அதுக்குள்ள போய் போனா அது போறாதே போகாது. அதான் போறாங்க. நான் என்ன செய்வேன்? இருக்கிறோம் சரிடா தங்க. அங்கே போய் போனால அந்த குரங்கு போகாது. நம்மளை கண்டுட்டு கோயில்ல அவளுக்கு முடியாது சும்மா கத்துறான்னு தெரிஞ்சிருது அதுக்கு. சேடா தங்க. சேடா சரி. இது என்னப்பா? அம்மா நாங்கள் போராடம்ல ஒரு ஞாபகத்துக்காக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்காக இதில் எல்லா ஊரும் போயிருச்சு. பாவமா இருக்க. அதான் அதான். ஐயோ அதெல்லாம் எதுக்கப்பா அதை அறுத்தணுங்க. சரி. நம்மளே பாண்டா. இல்லைங்கம்மா இந்த மாதிரி கிராமத்தில் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை வெள்ளாமை விளைந்தா இந்த காப்பி விளைந்தா அதை கொடுத்தா மிளகு வந்துடுது, இந்த கிராம்பு வருது, அதான் இது இதெல்லாம் வருது. அப்போ அதெல்லாம் எடுத்து விற்று நல்லா சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் அங்கே மேலே போயிட்டு வரதுக்கு ஜீப்புக்கு எவ்வளோ கேட்பாங்க? ஐயோ அதுதான் ரொம்ப கேட்குங்க. ரேட் அதிகம். 9 ரூபாய் என்னம்மா. ஓ 9,000 ரூபா கேட்பாங்க. இங்கேருந்து குன்னூர் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது. குன்னூருக்கு போயிட்டு வந்தா அங்கே அந்த அத்தி மரம் இருக்குது. ஆமாம் ஆமாம். அந்த மரமுண்டைக்கு இறங்கிட்டு கேசை கொடுத்துடணும். ஓஹோ. அப்போ மேலே வேணாலும் மட்டத்துக்கு போனா உடனே கேசை எடுத்து கொடுத்துடணும். ஆமாம். வழிங்கம்மா? வழி இங்கே வேணா அங்கே வரலாம் அங்கே போயிடலாம். அது இருப்பாங்க இதுல போறதுங்களா? அப்படியே போய் அப்படியே இறங்கி போய் அந்த காத்துக்கு சேர்ந்து அது சின்ன ஆறு தான் அதே அப்படி போறாரு. இதுல கரடி இதெல்லாம் இருக்காங்க. எல்லாம் செடி இவ்வளவு ஹைட்டுக்கு இருக்கா? ஏதாவது உள்ள இருந்தாலும் தெரியாது போல. இல்ல அப்படிலாம் அவ்வளவுதான் இருக்கும். சரி சரி சரி. கரடி பண்ணி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான். அப்ப வந்தா பூந்துரும். அப்ப பிடிச்சிரும் நம்ம கரடி பிடிச்சிரும். நானே வீட்டுக்கெல்லாம் இங்கெல்லாம் வரும். எல்லாம் வந்து உளிமிட்டு தான் போடுறோம். ஓ சரி சரி சரிங்க. ஏய் சரிங்கம்மா நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வரேங்க. தண்ணி போயிட்டு வந்து குடிச்சுக்கிறேங்கம்மா. கொடுத்துட்டு போங்க பார்த்து. அண்ணா இங்கேயும் வந்துட்டீங்க அப்படிங்களா? சரி 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 சரிங்கண்ணா. நாங்கள் தான் இந்த பக்கம் வீடு தெரிஞ்சுதுங்களா? சரி சரி சரிங்க. ஆமாங்கண்ணா கொஞ்சம் தண்ணிங்க. ஹாய் உங்கள் பேர் என்ன? பேர் சரியா? நீ பேசலைங்களா? சரி சரி சரிங்க. சரி சரிங்க. எத்தனை வயசுங்கக்கா? 2.5 வயசு ஆச்சுங்க. இதில் எப்பவுமே தண்ணி வந்துட்டே இருக்குமாங்கண்ணா? நம்ம அதை திருப்பி தான் வரோங்க. ஒவ்வொரு டைமுக்கு வராமல் போயிடும். ஓ அது ரொம்ப தூரத்தில் இருந்து வருது. இதுங்களா? அது கீழே இருந்து வருதா? அப்போ அந்த நீங்கள் வந்து ஆற்றுல இருந்து வருதுங்க. ஓ தூரம் தான். போதுங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களுக்கு தண்ணி வசதி வரைக்கும் நல்லா பண்ணிட்டீங்க. அதான் நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஓசு போட்டு வந்துடுச்சு தண்ணி. அதான் இப்போ மழை வந்தனால தண்ணி. ஒருவேளை அங்கே வரலைன்னா எப்பவுமே வருங்களா?
பரவாயில்ல வெயில் டைமுக்கு தான் கொஞ்சம் சின்னதாயிரும். ம் ம் பெரிய தண்ணியே வரும். ம் ம் அது அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி ஓ இதை விட நிறையவே வரும். நிறையவே வரும். ம் இப்போ ஏதாவது விலங்குகள் ஏதாவது மிதிச்சதுன்னா அப்படியே அடைச்சிக்கும் அந்த மாதிரி. இங்கேருந்து வரதுல ரொம்ப தூரம் இன்னும் அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஓசு போட்டுருக்கீங்க. போட்டு தான் எடுத்துருப்பாங்க. அங்கே எப்படி சும்மா அப்படியே வச்சுருப்பீங்களா ஏதாவது கட்டி விட்டுருக்கீங்களா தொட்டி மாதிரி? லேசாக கட்டணும். கட்டி விட்டு அதுலேருந்து எடுத்துக்கிறீங்க. இந்த ஜலத்தில் தான் வச்சுருக்குறோம். ஆற்று தண்ணி சரி பக்கத்துலேயே ஆற்று பக்கத்தில் இது மாதிரி வத்தாமல் இருக்கிற இடத்துல வெயில் டைமில் பார்த்து ஓ வச்சுட்டா அப்புறம் வெயில் டைமில் வந்துச்சுன்னா அப்புறம் இங்கே வந்துட்டே இருக்கும். ம் அதாவது ஆற்றுக்கு பக்கத்துலேயே குழி மாதிரி தோண்டிருக்கீங்க. இந்த மாதிரி வச்சு அப்போ அதில் இருந்து ஓ டேரெக்டாக வந்தாலும் குப்பை அது இதுன்னு வரும். அதெல்லாம் வராது. அதான் இதுன்னா சைடில் இருக்குது. அதான் கரெக்டு. நான் நினச்சேன் ஆற்று டைமில் வச்சேங்கன்னா அடிச்சுட்டு போயிடும். பைப்பெல்லாம் அடிச்சு அதான் கரெக்டு. ஆனால் மழை வந்தால் இதோட நிறைய தண்ணி வரும். இப்போ ஃபுல்லாக தண்ணி வருது. இனிதான் மழையே அங்கே. ஓ இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுங்களா? சரி தீபாவளி வரை நல்ல மழை வரும். அதான் 2 மழைன்னு அடிச்சிருக்கு. ம் சரியான மழை இதெல்லாம் அடிக்கலைங்க. சரிங்கண்ணா அப்படியே அந்த இது பார்த்துட்டு வரேன். இதில் போகணுங்களா? இதில் தான் போகணும். சரிங்கண்ணா.